துடிக்குது மனசு. எதிர்கால பிளான்ஸ், திட்டங்கள் என்னென்ன? இனிமேல் வரக்கூடிய காமெடிகள் சிறப்பாக காலத்திற்கு ஏற்றா போல. இப்ப படித்த மாணவர்கள் நிறைய வர்றாங்க. கம்ப்யூட்டர் காலமா இருக்கிறது. வேகமான மாணவர்கள், அவர்களை சிரிக்க வைப்பது என்பது மிக கடினம். தந்திரமான வார்த்தைகளை சொல்வது என்பதும் கடினம். ஏன்னா அவர்களுக்கு எல்லாமே தெரிகிறது. ரொம்ப அறிவுபூர்வமான குழந்தைகளாக இருக்கிறார்கள். அதை விட ஒருபடியாவது நம்ம மேலே போய் அவர்களையும் இது நல்லா இருக்குல்ல என்று சொல்ல வைத்து விட்டாலே வெற்றி என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. அதற்காக வேண்டிய முயற்சியில் நடந்து கொண்டிருக்கு. ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்க இல்லையா? அருணகிரி பெருமான் அவர் பண்ணாத லீலையே கிடையாது. சின்ன வயதிலே மனதை கண்ட இடத்தில் அலைய விட்டவர். அதற்கு காரணமே கடவுளுடைய அவதாரமாக பிறந்து உலகத்தில் உள்ள எல்லா சுக துக்கங்களையும் தெளிவாக சுத்தமாக எழுத வேண்டும் என்பதற்காக கடவுளால் படைக்கப்பட்டு அவரை கடவுளே கெடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி படிப்பறிவு இல்லாதவர் பல வழிகளில் தன் மனதை அலைய விட்டு நோய்வாய்ப்பட்டார். தற்கொலை செய்து கொள்ள போனார். ஒரு காலகட்டத்தில் முருகன் பிடித்தார் என்று கதை. முருகன் ஒன்று பிடித்தார், நோய் நீங்கிவிட்டது. பாடு, அது முருகன் முதல் சொன்ன வார்த்தை அவரிடம் சும்மா இரு என்று சொன்னார். ஏன்னா இதுவரை நீ சும்மாவே இருக்கல, அவ்வளவு சேட்டை பண்ணிருக்க. அதனால கொஞ்ச நாள் நீ யாரு, என்ன பண்ணுனா இதெல்லாம் சரிதானாங்கிறத புரிந்து கொள்வதற்கு 12 ஆண்டுகள் சும்மா இருந்தார். மீண்டும் முருகன் வந்தார். இப்பொழுது பாடலாமே, உன்னுடைய ஆசை அலைகள் எல்லாம் ஓய்ந்திருக்குமே, கண்ட இடத்தில் உன்னுடைய உணர்வுகள் எல்லாம் மறைந்திருக்குமே, இப்பொழுது என்னை மட்டும் நினைக்கக்கூடிய பக்குவம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது, நீ பாடலாம் என்று சொல்லுகின்ற போது நான் எதை பாடுவது, எப்படி பாடுவது, எந்த குருவையும் ஏற்றுக்கொண்டதாக இல்லையே, என்னையே குருவாக ஏற்றுக்கொள் என்று நாக்க நீட்ட சொல்லி அந்த வேலை எடுத்து அவரே முதல் அடியை ஓம் என்று எழுதி முதல் வரியை அவரே எடுத்துக் கொடுத்தார். அதுதான் முத்தத்திரு வத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவரன் என ஓது என்று எடுத்துக் கொடுத்தார். பிறகு 16,000 பாடல்களை பாடி கோயில்கள் தோறும் சென்று பழனிக்கு போனாரு. நாத விந்துகள் ஆதி நமோ நமோ என்றார். திருச்செந்தூர் போனார். தொந்தி சரிய மயிரே வெளியினை தந்தமசையே என்றார். இப்படி கோயில் கோயிலாக போகு அற்புதமான பாடல்களை பாடி சிறந்த கருத்துக்களை. ஆனால் அவர் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலிலும் தான் செய்த குற்றங்களை கோயில் என்கிற கோர்ட்டில் வைத்து விட்டுத்தான் பிறகு பாடல்களுக்கு வருவார். அந்த பாடலை படித்தான் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி. கடைசியாக நாம் பார்க்க கிட்டத்தில் வந்த சித்தர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள். மிகவும் அற்புதமான ஒரு சித்தர், புரட்சி சித்தர். எல்லாரும் எதிர்த்து நிற்கக்கூடியவர், நினைத்ததை அப்படியே சொல்லக்கூடியவர். அவர்தான் வாடிய வெயிர்களை கண்ட போதெல்லாம் வாடியவர். அவருடைய பாடலை நான் அடிக்கடி முணுமுணுப்பதுண்டு. அதை வேண்டுமானால் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயிலாச்செதடி அக்காச்சி மயில் குயிலாச்செதடி துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டே நடி அக்காச்சி வள்ளலை கண்டே நடி சாதி சமய சலக்கை விட்டேன் சாதி சமய சலக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டே நடி அக்காச்சி ஜோதியை கண்டே நடி. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்ததான் நம்ம சந்திக்க போறது மக்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இன்னொரு காமெடி ஆர்டிஸ்ட் முத்துக்காளே. மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துபவர்களில் இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். ஜி தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த இடத்துல உட்கார்ந்து எத்தனையோ பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கீங்க. என்னுடைய பிரச்சனையும் தீர்த்து வைப்பீங்க நம்பிக்கையில நான் இங்க வந்திருக்கேன். அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனையே நீங்க தான். ஐயோ, எங்கன்னா ஏதாவது ஏடாவிடமா கேள்வி கேட்டு நான் ஏதாவது பதில் சொல்லி சேர்ந்துட்டு எங்க குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொன்னேன். அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்றது இல்ல. கேள்வி என்ன கேட்கணும்னு சொல்லுங்க, நான் அதே கேட்கிறேன். நீங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா நல்ல கேள்வியா கேளுங்க. ஏண்டா நடிக்க வந்தோன்னு எப்பயாவது தோணி இருக்கா உங்களுக்கு? கேள்வி எப்படி? நல்ல கேள்விதான், நல்ல கேள்விதான். அப்படி எனக்கு இதுவரைக்கும் தோணுதில்லை, இனிமேலும் தோணாது. ஒருவேளை நீங்க கேட்டதுனால ஒருவேளை அப்படி யோசிக்க தோணுமோ நம்ம தெரியல. நீங்க நடிச்சதுல இது வரைக்கும் கஷ்டமான நகைச்சுவை காட்சி இருக்கா? கஷ்டம்னா பேசிக்கா நான் ஒரு ஃபைட்டர். நான் ஃபைட்ல கஷ்டப்பட்டதை விட காமெடியில அதிகமா நான் கஷ்டப்படல. ஏன்னா நான் ஃபைட்ல ஒர்க் பண்ணும்போது எங்க விழுவனாலும் விருந்தாகணும், எங்க உடல் ரீதியான வலி. உடல் ரீதியான வலி. பட் இந்த காமெடியை பொறுத்தவரைக்குல இப்ப நான் காமெடி நடிகர்கள் நீங்க ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிறீங்க. எல்லாருமே ஒத்துக்கிறோம். காமெடியில பல வகை உண்டு. நிறைய பேர் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, சில பேர் மத்தவங்களை சிரிக்க வச்சு பேசுவாங்க. பட் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சிரிச்சு
எனக்கே தெரியாது. ஆனா மற்றவங்களை சிரிக்க வைப்பேன். நான் செய்வது ஒன்றால் காமெடியாக இருக்கலாம், ஆனா நான் காமெடியும் கிடையாது. எனக்கு காமெடியை பத்தி ரசிப்பேன் தவிர யாரும் சிரிச்சு சிரிச்சு பேச மாட்டேன். ஷூட்டிங் போனா கூட நான் பாட்டு சைலண்டா உட்காந்துருப்பேன். என்னங்க படத்துல எல்லாம் நல்லா காமெடி பண்றீங்க, ஏன் வந்து இவ்வளவு சைலண்டா உட்காந்துருக்கீங்கன்னு கேட்பாங்க. பட் அதுக்கு காரணம் வந்து என் மனதில் பட்ட அடி, வேதனை. ஒவ்வொரு ஜெயித்த நடிகர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மன போராட்டம், வாழ்க்கை போராட்டம் நிறைய இருக்கு. நான் வந்து 15 வயசுல வந்து சினிமாவில போகணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப எங்க இருந்தீங்க நீங்க? என்னுடைய பிறந்த ஊர் வந்து ராஜபாளையத்துக்கு பக்கத்துல சங்கம்பட்டி என்ற ஒரு கிராமம். சினிமாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோமே, அப்ப என்ன நம்மகிட்ட தகுதி இருக்கு அப்படின்னு தேடல் பண்ணும் இல்லையா? ஒரு துறைக்கு போனோம்னா அதுக்கு நம்மகிட்ட ஏதாவது தகுதி இருக்கும். நான் 15 வயசுல பெருசா ஒன்றும் படிக்கல. படிப்புங்கிறது மண்டையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. படிப்புங்கிறது அவ்வளவா இல்லை. இருக்கு பணம் அப்படிங்கிறது பெரிய வசதி கிடையாது. அழகு அப்படிங்கிறது மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் என் மூஞ்சியும் என்ன பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருப்பேன். அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என் மூஞ்சியை பார்த்தா போய் மேக்கப் போட்டுவான்னு சொல்லிடுவான். அந்த மாதிரி இருக்கும். அதனால நமக்கு ஏதாவது தகுதி வேணுமே அப்படின்னு சொல்லி சண்டை கத்துக்க ஆரம்பிச்சு கராத்தே பிளாக் பெல்ட் வரைக்கும் மதுரையில் வாங்கினேன். அதை தாண்டி சிலம்பம் கத்துக்கிட்டேன். இந்த சென்னை ஏரியாவுக்குள்ள நான் சைக்கிள்ல சுத்தாத இடமே கிடையாது. சென்னைக்குள்ள அவ்வளவு கம்பெனி ஏரியா இருக்கு. என்னை பார்த்து தொட்டி விட்டவங்க நிறைய பேர். மூஞ்சி நீ கண்ணாடியில பாத்துருக்கியா, நீ எல்லாம் அடிக்கிறா இருந்தா எங்க ஊர்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டு, இந்த மாதிரி பட்ட அவமானங்கள் நிறைய. இதுக்கு என்ன செய்யலாம்? ஆனா இருக்கணும். இதை நம்பி வந்தாச்சு. திரும்ப ஊருக்கு போக முடியாது, அசிங்கமா போகும். ஏன்னா நான் கத்துக்கும் போது என்னை விட சீனியர் கராத்தே மாஸ்டர் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி முடியாம போயிட்டாங்க, ஊருக்கு வந்துட்டாங்க. சினிமாவுக்கு வந்து பல வருஷங்கள் வசதி உள்ளவங்க அழகா ஜெகஜாண்டிக்கான கலர் ஃபிகர் எல்லாம் அவங்களாலேயே முடியல. நான் போறேன்னு சொன்ன உடனே எங்களாலேயே முடியல, நீ என்ன போய் கிழிக்க போற, அசிங்கமான வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாங்கிட்டு ஆனா எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் வருமுக நம்பிக்கையில வந்தாச்சு. ஓகே, அவமானப்பட்டாச்சு, அடுத்த செய்யலாம். ஓகே, ஏபிஎம் ஸ்டுடியோ மிகப்பெரிய ஸ்தாபனம். அதுக்குள்ள போயிட்டோம்னா நிறைய பேரை பார்க்கலாம் அப்படிங்கிற ஏபிஎம் கார்பெண்டரா வேலைக்கு சேர்ந்தேன். கார்பெண்டர் அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. கார்பெண்டரா இழப்புனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஊர்ல கத்துக்கலாம் சிலம்பம், அது பவர்ல மிஷினரி ஓட்டுவேன். அது இங்க மெட்ராஸ்ல கிடையாது. கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஒரு லைன்ல அது. ஆமா, அந்த தொழில் எனக்கு தெரியாது. சம்சாரம் மின்சாரம் செட்டு தான் அப்போ வந்து இந்த கார்பெண்டருடைய கூடாரம். ஒரு ஆப்ட்ராயர் போட்டுட்டு ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன். ஒரு நாளைக்கு 13 ரூபா சம்பளம். ஏன்னு கேட்டா எனக்கு உணவுக்கு அதுதான் தேவை. ஏன்னா வீட்டுல வந்து நான் வீட்டு ஆசைப்பட்டு நான் மெட்ராஸ் போதும், நீ சினிமால போய் நடிமகனே உனக்கு மாசம் மாசம் உனக்கு 5000 ரூபாய் அனுப்பிச்சுடுறோம். அப்ப எப்ப என்னன்னு சொல்லிட்டு வந்தீங்க? அம்மா அப்பா சொல்லாம தான் வந்து நான் எங்க இருக்கேன்னு ஒரு 6 மாசத்துக்கு யாருக்குமே தெரியாது. சொல்லாம வந்துட்டீங்க. சினிமாவுக்கு வர்ற ஒரு பாதி பேர் வந்து வீட்டுல சொல்லாம வந்தவங்க தான். சொல்லி வர்றவங்க எல்லாம் பணக்காரங்க. அவங்களே பூஸ்டப் பண்ணி போ மகனை நடிச்சு சம்பாதிச்சு வா, 1 கோடி ரூபாய் போடுறோம், அது 10 கோடி ரூபாய் திரும்பி கொண்டு வா அப்படின்னு வர்றவங்க பணக்காரங்க தான் வருவாங்க. பட் நண்பர்களுக்கு தெரியும் நான் எங்க போயிருக்கேன்னு தெரியும். ஏன்னா எனக்கு கூட கத்துக்கிட்ட அனுபவத்து ஏவில கார்பெண்டரா வேலை செஞ்சேன், 2 வருஷம் வேலை செஞ்சேன். இந்த லைஃப் இப்படியே போயிருமோ அப்படின்னு பயம் வந்துருச்சு. டெய்லி நடிகர்கள்லாம் பாக்குறேன், முன்னாடி பாக்குறேன். நான் இலப்புலியை பிடிச்சிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே வச்சுக்கின்னா அது நேரம் போகாது, அப்படி எங்கேயோ சாஞ்சிரும். ஆசைக்கு விடுவார், ஒரு அரை விடுவார். ஒன்னும் இங்க வேலை பெறலன்னு அங்க போகும் சொல்லுவார். சரி என்ன பண்றது? ஓகே, 2 வருஷம் பார்த்தேன், இது வேலைக்கு ஆகாது. அடுத்த கட்ட முயற்சி போடணும். அதே இருக்க முடியும். அடுத்த என்ன செஞ்சேன்? வேற வழி இல்லை. சரி பார்ட் டைம் ஏதாவது வேலை பார்க்கலாம் சொல்லி ஒரு டெய்லர் வேலை செஞ்சேன். அங்க ஒரு தொழிலும் கத்துக்கிட்டீங்களா? எப்படி கத்துக்கிட்டு அதுவும் என்னுடைய ஜீவாதாரத்துக்கு ஏதாவது தேடணுமே. அதனால டெய்லர் வேலை கத்துக்கிட்டேன். என்னுடைய நண்பர் விஸ்வநாதன், அவரா இன்னைக்கு சினிமாவில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அவர் என்னை தூக்கி விட்ட ஒரு மனிதன். அங்கேயும் கத்துக்கிட்டேன். இன்னும் அவரும் வந்து வேலை நிறைய வந்துகிட்டே இருக்கும். வேலைப்பாடு சொல்ல கம்பெனி போக விட மாட்டார். அதனால இதுவும் ஒத்து வராதேன்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்து 2 வருஷம் சாப்பாடுனா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்ட நாளை விட சாப்பிடாத நாள் தான் அதிகம். டி நகர் பாண்டி பஜார்ல ஒரு ஹோட்டல் இப்போ இருக்கா இல்லைன்னு தெரியல. ஒரு நாளைக்கு 1 வேளை தான் சாப்பிடும்.
இந்த மாதிரி 3 வருஷம் மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு, 6 ரூபா முழு சாப்பாடு, இல்லை தாழ்வாழ இலை வச்சு அப்பெல்லாம் போட்டு சோறு. மற்ற நேரத்தில் பசிக்கும் போதெல்லாம் நடிகர் சங்கத்தில் வாசல்ல ஒரு மண்பானையில் தண்ணி இருக்கும். அதுதான் எனக்கு அதை குடிச்சுதான் நான் ரொம்ப நாள் வந்தேன். எனக்கு ஏன் வந்து எனக்கு சாப்பாட்டு மேல விருப்பம் இல்லைன்னா, பசிக்கும் போது எனக்கு சோறு கிடைக்கும். நான் ஆரம்ப காலங்களில் சுடி போகும்போது 2 நாள் 3 நாள் சாப்பிட்டுக்க மாட்டேன். சாப்பிட போனா எனக்கு அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லிடுவோம். நான் ரொம்ப கூச்ச சுவாம இல்லை, யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். சாப்பாடு கிடைக்கிற நம்பிக்கையில சுடி போயிருப்பேன். அன்னைக்கு பட்னியா இருக்கும், அங்கேயும் சாப்பாடு கிடைக்கும். நான் போய் வரிசையில் நின்று எனக்கு சாப்பிட பழக்கம் கிடையாது. அதனால இப்போ சொல்லுவாங்க, இப்போ என்ன நீ வெரைட்டி இப்போ போனவொடனே இறங்கினவொடனே என்ன கெரியர் வேணும்னு கேட்குறாங்க, என்ன சாப்பாடு வேணும், எங்கேருந்து வாங்கிட்டு வந்து கேட்குறாங்க. என் நண்பன் ஒருத்தர் சொல்லுவான், பசிக்கு கிடைக்காத சோறும் பருவத்தில் இல்லாத பொண்டாட்டியும் திரும்ப கிடைச்சும் பயன் இல்லாமல் சொல்லுவான். அந்த மாதிரி எனக்கு பசிக்கு சோறு கிடைக்கல. இன்னும் கேட்காங்க, என்ன நீ ஒல்லியாக எல்லாரும் குண்டாயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் பட்ட அடி, நான் பட்ட வேதனை, இன்னைக்கு நான் சாப்பாட்டை மதிக்கிறேன். அதுக்காக சாப்பாடு கிடைச்சதெல்லாம் சாப்பிடணும். அன்னைக்கு பசிக்கு பழைய சோறு. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் தடவை முயற்சி பண்ண ஒரு அருமையான 3 மனிதர்கள் என்கிட்ட கிடைச்சாங்க.